நெக்ஸ்ட் டைம் சொரக்கா வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. மெயின் அது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த டேஸ்டியான சொரக்கா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் இதில் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காவை சின்ன சின்னசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், வேர்க்கடலை, சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சொரக்காய் குழம்பு ரெடி. லாஸ்ட்டு அதுக்கு மேலே மல்லியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.